ஹலோ எவ்ரிவன், ஹாப்பி மார்னிங். நான் உங்கள் விஜயலட்சுமி, டேரட் கார்ட் கன்சல்டன்ட். நற்பவி நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். இன்று திருமணநாள் மற்றும் பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பர்சனல் ப்ரொடெக்ஷன் யாருக்காச்சும் வேணும்னா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். பர்சனல் ரீடிங் பார்த்து தரேன். வாங்க, இன்றைக்கி மண்டே. ஸோ ஈஸ்வரன் நமக்கு என்ன வாக்கு, ஈஸ்வரன் அப்பா நமக்கு என்ன வாக்கு தராங்கன்னு பார்க்கலாங்களா. ப்ரீத் இன் பண்ணிவிட்டு ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் திங்கிங்கோடு ஈஸ்வர அப்பாக்கிட்ட என்ன கொஷின் இருக்கோ அதை கேளுங்க. நமக்கு என்ன தகவல் தரணுமோ அவர் நமக்கு கொடுப்பார். இந்த வீக்லி கைடன்ஸ் நமக்கு கொடுப்பாரு. இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணுன்ற கைடன்ஸை ஈஸ்வர அப்பா நமக்கு கொடுப்பாரு. வாங்க பார்க்கலாம். பார்ப்போமா? ஓகே, குழம்பிக்கிட்டே இருக்காது. ஏதாவது ஒரு முடிவு எடுத்துக்கிட்டே இரு. இதுவான்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஒரே பேலன்ஸாகவே லைஃப்பை மூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. இது வேணும்னா வேணும், இது வேண்டான்னா வேண்டாம் அப்படின்ற ஒரு தெளிவான முடிவு எடு. இந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த மாதிரியான முடிவுகள் உனக்கு தர்ம சங்கடத்தில் அதுவான்னு கொண்டு போய் நிறுத்தலாம். இல்லை ஆல்ரெடி நீங்கள் அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கலாம். ஸோ ஒரு தெளிவான முடிவுக்கு வாங்க. ரெண்டில் எது ஒன்று வேணும் அப்படிங்கிறது. ஏன்னா ரெண்டுமே நம்ம பேலன்ஸ் பண்ண முடியாது, அது கஷ்டமான விஷயம். ஸோ இது வேணுமா வேணும், இது வேணாமா வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு வாங்க. வந்தால் மட்டுமே உங்கள் செயலில் நீங்கள் தெளிவான முடிவு எடுத்து தெளிவான ஒரு பொசிஷனில் உட்கார முடியும். அது என்ன மாதிரி சிச்சுவேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜாப் விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, பண விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, ரிலேஷன்ஷிப் விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அண்ட் ஹெல்த் விஷயமா இருந்தாலும் பரவாயில்லை. எல்லாத்துலேயும் குழம்பிட்டுருக்காங்க. இது பண்ணலாமா வேண்டாமா, இப்போ ஏதோ ஒரு பண விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்துருங்க. இது கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற டெசிஷனை எடுத்துருங்க. இன்னும் குழம்பிகிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் பலவித குழப்பங்களை கொண்டு போய் உங்களை நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரப்பா சொல்கிறாங்க. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இது வேணுமா, இது நீடிக்குமா, நிரந்தரமா, இது கண்டினியூ பண்ணலாம் பண்ணுங்கள். இல்லை இது நமக்கு சரியே வராதா, வேண்டாமா, ஓகே கொஞ்ச நாள் விட்டு அதை விட்டு விலகிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்தி அதோடு இருக்க பாருங்கள். இல்லவே முடியவே முடியாதுன்னு சிச்சுவேஷன் போது இது வேண்டான்னா வேண்டாம் அப்படின்னு ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுத்துருங்க. ஹெல்த்தாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜாபாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஜாபுக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்ற கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு, நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேண்டாமான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் எல்லா விஷயத்துலையும் இருக்கும். ஸோ நீங்கள் அதை தெளிவான முடிவை எடுத்துருங்க. இது வேணும்னா நமக்கு வேணும். ஏன்னா நம்ம தூரம் இருந்து பார்த்து உங்களுக்கு சொல்ல முடியாது. உங்கள் சிச்சுவேஷன் எப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அது ஃபுல் சிச்சுவேஷன் தெரிஞ்சால் தான் நம்மளால் இது ஓகே வேண்டான்னு சொல்ல முடியும். ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது. இதுவா இல்லை இதுவா ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு குழம்பிட்டு பேலன்ஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கும் கஷ்டம், ஆப்போசிட் சைடும் கஷ்டம். ஸோ 2 பேருமே ஹாப்பியாக இருக்கணும்னா இது வேணும், இது வேண்டாம் அப்படின்னு ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்துருன்னு சொல்லிட்டு சிவனாப்பா சொல்கிறாரு. அப்போ தான் லைஃப்லேயே ஆகட்டும், ஜாப்லேயே ஆகட்டும், மணி விஷயத்துல ஆகட்டும், ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் ஆகட்டும், ஹெல்த் விஷயத்தில் ஆகட்டும் நீ தெளிவாக உட்கார முடியும் கம்பீரமாக. இல்லைன்னா குழம்பிக்கிட்டே தான் இதே மாதிரியே தான் இருக்கணும். பாருங்கள், இந்த பிக்சருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, தெளிவு இருக்குது பாருங்கள். குழப்பமாக இருந்தால் இப்படி தான் இருப்பீங்க. ஸோ இது வேணுமா ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்துட்டுன்னு சொல்கிறாங்க சிவனாப்பா. எடுத்துகிட்டு அதை விட்டு வெளியே வந்துட்டு இந்த மாதிரி கம்பீரமாக லைஃப்பில் இருங்க. அந்த யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங்கோட, சிவனாப்பாவோட பிளெஸ்ஸிங்கோட சிறப்பமாக ஹாப்பியாக சந்தோஷமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் டெசிஷன் எடுக்க சொல்லியிருக்காரு. இந்த வீக் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனும் வரலாம். ஸோ தெளிவாக ஒரு கிளாரிட்டி மைண்டோடு இருங்க. இப்போவே இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இந்த வீக் ஃபுல்லாக ஒரு கிளாரிட்டி, தெளிவு, இது வேணும் நமக்கு, இது வேணாம், இது செய்யலாம் செய்யக்கூடாதுன்ற ஒரு கிளாரிட்டி மைண்டோடு இருங்க. உங்களுக்கு சிவனப்பா இந்த வீக்லி கைடன்ஸ் அதான் கொடுத்துருக்காங்க. வாங்க மந்திரம் பார்க்கலாம். அங் சிவாய நமக. ஓம் அங் சிவாய நமக. ஓம் அங் சிவாய நமக. சொல்ல முடிஞ்சால் சொல்லிக்கிட்டே இருங்க, இல்லை எழுத முடிஞ்சால் எழுதுங்க. இதை எவ்வளோ சொல்ல முடியுதோ இன்றைக்கி ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருங்க. சிவனப்பா உங்களை கைட் பண்ணி வழி நடத்தி கொண்டு போவார். தேங்க்யூ.